துளசிதாசர்ன்ற ஒரு பெரிய பக்தர். அவர் யார் அப்படின்னா, துளசி ராமாயணம் எழுதினவர், ஹனுமான் சாலிசா கொடுத்தவர், நம்ம பகவானுக்கு பிடிச்ச ஒருத்தர் துளசிதாஸ். ராமாயணத்தை அவரோட மொழியிலே எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா, ராம பக்தர். ஒரு பக்தனுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா பகவான் எப்படி ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்றது தான் பார்ப்போம். என்ன ஆகுது, அவர் அக்பர் காலத்தில் இருந்த ஒரு பக்தர், ராம பக்தர், துளசிதாசர். அப்போ அக்பர் ஒரு சபையில் கூப்பிட்டு, நீங்கள் ஏதாவது ஒரு அதிசயம் பண்ணி காமிக்கணும். எனக்கு அதிசயம்லாம் பண்ணி தெரியாது, எனக்கு ராம மேலே பக்தி தான் பண்ண முடியணுன்னா என் பேச்சை நீ கேட்கலை அப்படின்னு சொல்லி சிறையில் தூக்கி போட்டுறார். ராஜா பேச்சை கேட்கலன்னா சிறையில் தூக்கி போட்டுறார். துளசிதாசர் வருத்தப்படலை. சிறையில் போய் என்ன பண்ணார் அப்படின்னா, ஹனுமான் சாலிசா எழுத ஆரம்பிக்கிறார். ஹனுமான் சாலிசானா, சாலிஸ் அப்படின்னா ஹிந்தியில் 40ன்னு அர்த்தம். 40 பாடல்கள் ஹனுமான் மேலே எழுதுகிறார். ஹனுமானோட மகிமை, ஹனுமானோட பலம், ஹனுமானோட நாம பக்தி, ஹனுமானோட குரு பக்தி, ஹனுமானோட டிசிப்ளினை பற்றி அப்படி விலாவரியாக ஒரு 40 பாடல்கள் அழகாக எழுதுகிறார். எழுத என்ன ஆகுது அப்படின்னா, இவர் சிறையில் இருக்கார், சிறை வாழ்க்கை தான். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அக்பர் இவரை ஒரே வாக்கில் சிறையில் போடணுன்னு தூக்கி போட்டாங்க. சிறையில் இருந்தால் கூட பகவத் பக்தி குறையில கூடுது அவர். ஹனுமான் சாலிசா எழுத ஹனுமார் எந்த காலத்தில் இருந்த, ராமர் காலம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இன்றைக்கி வரைக்கும் நடக்குன்றதை எடுத்து காமிக்கிறார் ஹனுமார். என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு பெரிய சேனை திரளுது. என்ன ஒரு சேனைன்னா, குரங்கா திரளுது. திரண்டு என்ன பண்ணுதுன்னா, அக்பரோட அரண்மனை போய் துவம்சம் பண்ணிடுது. அக்பர் என்ன கேட்டார், ஒரு அதிசயத்தை காமின்னு கேட்டார். இவர் எனக்கு அதிசயம்லாம் காமிக்கலாம் தெரியாது, எனக்கு ராம பக்தி தான் பண்ண தெரியும் அப்படின்னா சிறையில் தூக்கி போட்டுரு அப்படின்னோடனே அவஸ்தை. இவர் கேட்டிருக்கலாம்ல ராமரை பார்த்து, உன்னைய பார்த்து பக்தி பண்ணுறேன்னு சொன்னேன், என்னை தூக்கி சிறையில் போட்டிருக்காங்க, நீலாம் ராமரா, நீலாம் என்னை காப்பாற்றக்கூடியவரான்னு கேட்டிருக்கலாம்ல, கேட்கலையே. அப்போ தான் நமக்கு இதெல்லாம் புரியுது. சொர்க்கமோ நரகமோ என்னை பிடிச்சிக்கோன்னு சொல்லி பகவான் சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் அர்த்தம் இதுதான். என்னை சிறையில் தூக்கி போட்டாலும் சரி, சுகமான வாழ்க்கையை கொடுத்தாலும் சரி, என்றைக்கும் என்னோடய வாக்கில் யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார். இந்த நாம சொல்ல நமக்கு பின்னாடி இருந்து ஒரு பெரிய காரியம் பண்ணிடும். எப்படி இந்த துளசிதாசருக்கு பண்ணுது. அவர் உட்காந்து ஹனுமான் சாலிசாவை எழுதுகிறாரு. எழுத குரங்கு பட சேருது. அக்பர்கிட்ட போய் அதோட சேட்டை காமி, நீ அதிசயத்தை தானே பார்க்குற, இந்த பாருன்னு சொல்லி அக்பர் கோட்டையை துவம்சம் பண்ணிடுது. அவருக்கு புரியல, என்னடா இது நடக்குது, என்றைக்கும் அவர் பார்க்காத நான் எவ்வளோ பெரிய ராஜா, ஆனால் என் நாட்டுக்குள்ளே என்னோடய அரண்மனைக்குள்ளே இப்படி குரங்கள் இவ்வளோ துவம்சம் பண்ணுதே அப்படின்னு யோசித்து பார்க்குறார். அப்போ நாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பண்ணோன்னே அவர் மனசில் தோணுது, ஒரு ராம பக்தனை நாம் சிறையில் போட்டோன்னு உடனே அவர் ஆசைப்பட்டார்ல ஒரு அதிசயத்தை காமிச்சேன்னு, அதை ராமர் ஹனுமானோட சேனையை அனுப்பி உடனடியாக காமிச்சிட்றார். அதனால் நமக்கு ஒரு பாடம், பக்தனை ஒரு நாளும் பகவானோ குருவோ கை விடவே மாட்டார். ஒரு கஷ்டம் வந்தால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக துளசிதாசரை மாதிரி பிடிச்சோம்னா அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு வழியை காமிச்சிட்டு போவாரே தவிர கை கழுவி விடவே மாட்டார்ன்றது தான் சர்வ நிச்சயம். அதனால் துளசிதாசர் மாதிரி நம்ம கெட்டியாக பகவானோட நாமத்தை பிடிச்சானா என்றைக்குமே ஜெயந்தான். அப்போ லோகத்தில் இருந்தால் பக்தனுக்கு இது மாதிரி சிரமங்கள் வரத்தான், சிரமம் இல்லாத பக்தன் யாரும் இருந்ததில்லை. அது மாதிரி பகவானுக்குமே சிரமங்கள் வரும் தான். பகவான் லோகத்தில் இன்றைக்கி எப்படி வர்றாரு அப்படின்னா, குருநாதராக வர்றாரு, அர்ச்சாவதாரத்தில் இருக்கார். அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய பகவானுக்கே 1000 சிரமங்கள் வரத்தான் செய்யுது.
ஒரு முறை காஞ்சி மகாபெரியவா வந்து